ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்போதுமே டெய்லி ஒரு இயல் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத டார்கெட்டாக வச்சுருப்பேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு இயல் முடிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் தமிழில் எப்போதுமே ஒரு இயல் படிப்பேன். ஒரு இயல் படித்து முடித்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு இயல்னால் அதில் உள்ள கம்ப்ளீட்டாக எல்லாமே படிப்பேன். அது படித்து முடித்ததுக்கு அப்புறமா ஆசிரியர் குறிப்பு, அதாவது நம்மளோட பாரதியார், பாரதிதாசன், கல்யாண சுந்தரனார், பெருஞ்சித்திரனார் அப்படி நிறையா ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா. அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆசிரியர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாரதியார் எடுத்தோம்னா பாரதியார் பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும், அவரோட பிறப்பு, இறப்பு, வாழ்ந்த காலம், மனைவி, சிறப்பு பெயர், புனை பெயர், அவரோட நூல், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் படிப்பேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி பாரதியார் பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரிப்பீட்டடாக மறுபடியும் படிச்சுட்டே இருப்பேன். அந்த ஒரு ஆசிரியர் குறிப்பை ஒரு நாளைக்கு படிப்பேன். இப்போ செகண்ட் டே அடுத்த இயலும் அடுத்த ஆசிரியர் குறிப்பும் படிப்பேன். அந்த டைமில் ஃபஸ்ட்டு படித்த இயலையும் ஆசிரியர் குறிப்பையும் ஒரு கிளான்ஸ் மறுபடியும் வாசித்து விட்டுப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு மறக்காது. திரும்ப திரும்ப அதே கொஷினை வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மைண்டில் ஆன்சர் ஸ்டோர் ஆகிரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிப்பேன். தமிழில் ஒரு இயல், அதுக்கப்புறமாட்டு ஒரு ஆசிரியர் குறிப்பு, இந்த ரெண்டையும் படிச்சுப்பேன். அப்புறம் மேக்ஸிமம் ஒரு வீக்கில் உனக்கு 5 இயல் முடிக்கிறது மாதிரி வரும். ஸோ வீக் எண்டில் என்ன பண்ணுவேன்னா ஆல் சண்டேஸ் என்ன பண்ணுவேன்னா ஒரு டெஸ்ட் எடுத்துப்பேன். 100 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இயல் கொடுத்துருந்தேன், 3 இயலுக்கு சேர்த்து ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அதை வச்சு 100 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துப்பேன். இன்கேஸ் நான் 6 இயல் ஒரு வாரத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 டெஸ்ட்டாக எடுத்திருப்பேன். அது பருவம் 1க்கு ஒரு டெஸ்ட், பருவம் 2 அடுத்த டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒவ்வொரு டெஸ்ட், இப்போ 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம்னாக்கி அந்த 100 மார்க்ஸ் டெஸ்ட் எடுத்துருப்பேன். இப்போ செகண்ட் டேர்மும் சேர்த்து படிச்சிட்டோம்னா இன்னொரு டெஸ்ட்டு சேர்த்து எடுத்துப்பேன். அப்படி ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு போட்டு அதில் தப்பாக வரக்கூடிய ஆன்சரை திரும்ப அனலைஸ் பண்ணி படிச்சுப்பேன். இப்படி தான் நான் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். டெய்லி தமிழுக்கு இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது போக மேக்ஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக் படிச்சுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய பிளான் டெய்லியுமா இருக்கும். எனக்கு இது முடிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் டெய்லி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பிளான். தேங்க்யூ.